ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு உங்களுடைய சேனலை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுடைய சேனலில் நீங்கள் கொண்டு போகிறீங்க, இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல. என்னுடைய சேனலில் நான் என்னெல்லாமோ கண்டென்ட் போடுறேன், எந்த ஒரு கண்டென்ட்டுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிலருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நான் வந்து ஒரே கண்டென்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன், நான் வந்து போகிற கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட் தான், பட் அதுலேயும் கூட எனக்கு பெருசாக வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான காரணம், அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோ அப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனலில் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக எல்லா யூடியூபர்ஸுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இதை பற்றி தான் இருக்க போது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் பேசிக்கான எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், பட் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் வந்து கண்டென்ட் அப்படிங்கிற ஒன்று நம்ம எதில் போகிறது, எந்த கேட்டகரியில் போகிறது அப்படிங்கிற ஒன்றில் கன்ஃபியூஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகுறாங்க, கொலாப்ஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு சரியான தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு மிக்ஸ்டு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது வந்து வருது, உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அதிகமாக, உங்களுக்கு வந்து எதை தொடர்ந்து பண்ண முடியும், இதுக்கு அடுத்தும் நம்ம வந்து எதை பண்ணலாம் தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லையும் சரி, அதே சமயம் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி சொல்கிற விஷயம், ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அஃப்கோர்ஸ் மிக்ஸ்டு கண்டென்ட்டும் கூட யூஸ் பண்ணுங்கள், பட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அது வந்து நல்லா கிளிக் ஆகுது, நிறைய பேருக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கு, அதுல காம்படிஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் அதிக அளவில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சேனலை க்ரோ பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயம் அது தேவை, பட் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து காம்படிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சேனல் இருக்குது. அதே மாதிரி கேமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் குறிப்பிட்டு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே போகிற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கேட்டகரி நீங்கள் எடுக்கும்போது அந்த கேட்டகரியில் வந்து காம்படிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இல்லாமல் அதை தேடக்கூடிய ஆடியன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து கண்டினியூவாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரே கண்டென்ட்லேயே தான் நான் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது, வியூஸ் டவுனாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டேன். நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து இன்னும் ஒரு 1 இயர்னாலும் ட்ரை பண்ண முடியுமா, ரெகுலராக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறீங்க, ஸோ கண்டினியூவாக பண்ணுவீங்கன்னா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யூனிக் கண்டென்ட் எடுக்க முடியும், எனக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது, நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட்லேயே நீங்கள் வந்து போகலாம். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய விஷயங்கள். ஸோ எது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு வந்து இப்போ வந்து சேனல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ சேனல்ஸ். அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ் அப்படின்னு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூடியூப் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கமெண்ட் பண்ணுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூபர்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா யூடியூப் வந்து ஒரு ப்ரீ பிளாட்ஃபார்ம், ஏர்னிங் பிளாட்ஃபார்ம், யாருனாலும் வரலாம், அவங்களுடைய டேலண்ட்ஸை காட்டலாம். ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கும் காட்டலாம். அவங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்களையும் பண்ணலாம், அதே சமயம் நல்ல விஷயங்களோட சேர்ந்த சில ஃபன்னான விஷயங்களையும் அவங்க வந்து கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே காரணமாக இருக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பொறுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்கள் மேக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கி, ஒரு வீடியோவில் வந்து சடனாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி ஒரு பண்ண முடிஞ்சது, இந்த ஒரு கண்டென்ட்டும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதை வந்து விடாதீங்க. ஜஸ்ட் வந்து உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் கிளிக் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை கண்டினியூவாக ட்ரை பண்ண பாருங்க மேக்ஸிமம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா தான் யூடியூப்ல வந்து இனி வர்ற காலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோஸ் என்னென்ன மாதிரி மேக் பண்ணேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே பெருசாக ஐடியாஸ் கிடையாது, நான் இந்த கேட்டகரிக்குள்ள தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி.
பட் எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப் ஆரம்பிக்கேன், எனக்கு டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், அதுவும் தமிழில் இது வரைக்கும் அவ்வளோவா காம்படிஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ என்னுடைய சேனலில் நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், என்னுடைய யூடியூப் சேனலுடைய சர்ச்சிங் பேஜில் நான் வந்திருக்கேன். ஜஸ்ட் இதில் போய் என்னுடைய சேனலில் நான் வந்து டேட்டா ஓல்டஸ்ட்டு காட்டுறேன். என்னுடைய சேனலில் இப்போ ரெகுலராக வந்து யூடியூப் கண்டென்ட் தான் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆடியன்ஸும் எனக்கு மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் வந்து எனக்கு இருக்கிறது இப்போ வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ரிலேட்டடாக பண்ணணுங்கிற ஐடியா இருந்தாலும் எங்கே பார்க்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நான் ட்ரை பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய பழைய சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பண்ணேன், அது காப்பிரைட் இஷ்யூவால் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு சேனலில் நான் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டிடிகை அதுக்கப்புறம் கேபிள், இந்த டிவி சேனல் பற்றின இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது நல்லா போயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சேனலில் பண்ண மாதிரியே இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் வந்து ரெகுலர் வீடியோஸ் பண்ணேன். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து யூடியூப் ரிலேட்டடான சீரீஸும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆரம்பித்து அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ரெகுலராக போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் கண்டினியூவாக வந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சம்டைம் இந்த டிடிஹெச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணேன். பட் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ வந்து யூடியூப் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரியே மாற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த கண்டென்ட் தான் தோணுச்சு. எனக்கு வந்து எந்த விஷயம்னாலும் நம்ம பண்ணலாம், பட் நமக்கு எது பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நமக்கு வந்து எது வந்து கன்சிஸ்டன்சியாக வரும், ரெகுலராக நம்ம பண்ண சொன்னால் நீ டெய்லி வீடியோஸ் போடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எனக்கு வந்து இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனாலும் நான் பேசுவேன். எனக்கு எஸ்இஓ ரேங்கிங் பற்றி பேச பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஏதாவது சர்ச்சிங் ரேங்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் செட்டிங்ஸு, யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட்டர்ஸ்னுடைய பேசிக்ஸ் திங்ஸ் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். அதே சமயம் எனக்கு இந்த ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கும் பிடிச்சிருந்ததால் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இனிமேல் வரப்போகிற கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி இருக்கும் ப்ரோ எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எது வரும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிடிக்கலனாலும் அதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை கண்டினியூவாக பண்ணுங்கள். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்குற விஷயத்த டெய்லின்னு இல்லை, குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஒரு வீக்லி 1 வீடியோ அப்படின்னு சொன்னால் வீக்லி 1 வீடியோ, டெய்லி 1 வீடியோனா டெய்லி 1 வீடியோ அப்படிங்கிற மாதிரி வீக்லிக்கு மேலே போக்குற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கண்டென்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக, லைக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டீசர் விட்டு அந்த மாதிரி வரக்கூடிய சேனல்ஸ் வந்து வரலாம். பெரிய லெவலில் மந்த்லி 1 வீடியோ, 2 மந்த்துக்கு ஒரு வீடியோ கூட பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சேனல் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டராக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டெய்லி வீடியோஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 or 3 வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே காம்படிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி அந்த காம்படிஷன்ஸில் நம்ம என்ன தான் காம்படிஷன்ஸ் இல்லாத இடத்துல போனாலும் அதில் ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நம்மளால் ஆடியன்ஸை க்ரியேட் பண்ண முடியுமா, அதற்கான ஆடியன்ஸாக புதுசாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது, கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ காம்படிஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியன்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதற்கான ஆடியன்ஸை உங்களால் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது பேசிக்காக. அதே மாதிரி இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நான் வந்து எல்லாமே பேச போகிறேன், எல்லா கண்டென்ட்டையுமே ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட வேண்டியிருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் ட்ரை பண்ணலாம், என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம், பட் ரெகுலராக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சதுன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்வி ஒரு சந்தேகங்கள் தான் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.